Hallelujah. எத்தனை பேர் இந்த காலை நேரத்திலும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிறீர்கள். இந்த காலை நேரத்திலும் மகிழ்ச்சியோடு கடந்து வந்திருக்கின்றவர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வர வேண்டும். அவர் நல்லவர், கிருபை நிறைந்த தேவன். எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவன் இயேசு ஒருவர் மாத்திரமே. உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற தேவன் ஒரே ஒரு தேவன், எங்களுடைய இயேசு. அந்த அன்பின் தேவனை நாங்கள் இந்த காலை நேரத்திலும் நாங்கள் தியானிக்க போகின்றோம். அந்த தேவனை நோக்கி நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷ இருதயத்தோடு நாங்கள் பாடி ஆராதிக்க போகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. See
प्रशंसा करमु நாங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவரை ஆராதித்து துதிப்போம். प्रशंसा करना पकड़ते कैसे ना हुए देविया ना सब समगाई துதிக்க துதிக்க எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிற தேவன் எங்களோட கூட இருக்கிறார். से अपने सीए को करने के लिए नमानी आवाज அவர் எங்களுடைய எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிறார். से अपने नवजोड़ विरुद्ध करना बलवंत करना मांस புதிய வாசல்களை திறந்து கொடுக்க வல்லமை உள்ள தேவன். ये देविया ना अपने मुझे हदवती मुझे बाकी मुझे हदवती मगायना அந்த करमु தேவனை நோக்கி நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு நாங்கள் ஆண்டவரை துதித்தால் ஹalleluya. आराधने
இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். අද දවසේදී ඔබලා සමග බෙදා ගන්නට තෝරාගත්ත මාතෘකාව නම් කාලය ප්‍රයෝජනයට ගන්න නැතිනම් ප්‍රස්තාව අල්ල ගන්න. Make use of the time and the times what God has given you. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ප්‍රස්තාව අල්ල ගන්න. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ළඟින් එක්කෙනෙක් බලා කියන්න කාලය ප්‍රයෝජනයට ගන්න. சிலர் சொல்றது இல்ல போல இருக்கு. நல்லா தைரியமா சொல்லுங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். සමහර අය කියන්නේ ධෛර්යමත්ව කියන්න කාලය ප්‍රයෝජනයට ගන්න. சீக்கிரமாய் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 90 அதிகாரம் 10 முதல் 12 வரை. පෙරලගන්න ගීතාවලියේ 90 වෙනි පරිච්ඡේදයේ 10 11 12 යන වගන්ති. අපේ ජීවිතයේ දවස් අවුරුදු 70ක්ය. ශක්තිය ඇතනම් අවුරුදු 80ක්ය. එසේ වුවත් ඒවායේ යහපත් භාගයේ පවා වෙහෙස හා දුකමය. මක් නිසාද ඒ වහාම ගත වෙයි අපිට ඉගිලී යමුව. ඔබගේ කෝපයේ බලයත් ඔබට බය විය යුතු ප්‍රමාණයේ හැටියට ඔබගේ උදහසත් දන්නේ කවුද? ඥානවන්ත සිතක් ලබා ගන්නා පිණිස අපේ දවස් ගණින්ට ඉගැන්නුව මැනව. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். எங்கள் ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷமாம்? 70 வருஷம். අපගේ අවුරුදු දවස් කීයද? අවුරුදු 70ක්. பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அருமையான தேவஜனமே, අනර්ගෝ දෙවියන් වහන්සේගේ ජනේනි. இந்த சங்கீதத்தை எழுதியவர் மோசே. මේ ගීතාවලිය රචනා කරන ලැබුවේ මෝසෙස් විසින්ය. இது மோசேயின் ஜெபமாகிய சங்கீதம் என்று நாங்கள் பார்க்கிறோம். මේ මෝසෙස්ගේ යාඥාව නැමැති ගීතාවලියක් අපි බලනවා. இந்த நாட்களை குறித்தும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் அவர் சிந்திக்கிறார். මේ දවස් ගැනද ඔහුගේ ජීවිතය ගැනද ඔහු සිහි කරනවා. மோசே 120 வருடங்கள் இந்த உலகத்தில் ஜீவித்தார். මෝසෙස් අවුරුදු 120ක කාලයක් ජීවත් වුණා. இப்படியாக அவர் ஜெபிக்கிறார். මෙලෙස ඔහු යාඥා කරනවා. எங்கள் நாட்கள் குறுகியதாய் இருக்கிறது. අපගේ කාලය කෙටි වෙමින් තිබෙනවා. நாட்கள் கொஞ்சமாய் இருக்கிறது. කාලය කෙටිව තිබෙනවා. ஆகவே ஆண்டவர் கொடுத்ததான இந்த குறுகிய நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඒ නිසා ස්වාමින් වහන්සේ ලබා දුන්නා මේ කෙටි කාලය තුලදී අපි කුමක්ද කළ යුත්තේ? எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 இருக்கிறது. අපගේ ආයුෂ කාලය අවුරුදු 70ක්. பலத்தின் மிகுதி நிமித்தமாக 80 வயதுக்கு செல்லுகிறோம். සත්‍ය කරනකොටගෙන 80ක් එක්ක යන්නට පුළුවන්. ஆனால் அதுவும் சீக்கிரமாய் கடந்து செல்லுகிறது. නමුත් ඒකත් ඉක්මනට ඉගිල යාවි. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமாய் கடந்து செல்லுகிறது. ළඟ ඉන්න එක්කෙනාට බලා කියන්නේ ඉක්මනට ඒ කාලය ගත වෙනවා. ஒவ்வொரு பர்த்டே வரும் பொழுது நன்றாக கொண்டாடுகிறோம். සෑම උපන් දිනයක් එනකොටම හොඳට අපි ඒක උත්සවාකාරව සමරනවා. ஆனா ஒவ்வொரு பிறந்த நாள் வரும் பொழுது நீங்களும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? නමුත් සෑම උපන් දිනයක් එනකොටම ඔබයි මමයි සිටිය යුතු එක දෙයක් නම් ஹலோ, வயசு போய்கொண்டே இருக்குது. වයෝවෘද්ධයට පත් වෙමින් සිටිනවා. நாட்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. කාලය ගත වෙමින් තිබෙනවා. சீக்கிரமாய் கடந்து செல்லுகிறது. ශීඝ්‍රයෙන් ගත වෙමින් ஆகவே அவர் இப்படியாக ஜெபிக்கிறார். ඒ නිසා ඔහු මෙලෙස යාඥා කරනවා. ஆண்டவரே, நாட்கள் சீக்கிரமாய் கடந்து செல்லுகிறபடியால் ස්වාමිනී කාලය ඉක්මනින් නික්ම යන නිසා இந்த நாட்களை எண்ணும்படி எனக்கு அறிவை தாங்க ஆண்டவரே. මේ දවස් ගණන් කරන පිණිස මට ஞானය දෙන්න කියලා இந்த நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதித்தருளும். මේ දවස් ගැන දැනගන්නා වූ දැනුමක් මට දෙන්න. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது அந்த பர்த்டே தான், அந்த பிறந்த நாள் தான். අපි සියලු දෙනාම දන්නේ උපන් දිනේ සමරන්න තමයි. நாங்க எண்ணிக்கொண்டிருக்கிறோம். අපි ගණන් කරමින් என்னத்தை எண்ணுகிறோம் என்றால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களையே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். කුමක්ද අපි ගණන් කරන්නේ? මේ ලෝකයේ තුල අපි ජීවත් වන්නා වූ කාලය තමයි අපි ගණන් කර සිටින්නේ. இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்துவது கிடையாது. මේ දවස්
දවස් අපි ප්‍රයෝජනට ගන්නේ නැහැ. எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்கள் நிமித்தமாகவே வாழ்ந்துவிட்டு செல்லுகிறோம். අපි උදෙසාද අපගේ පවුල උදෙසාද අපි ජීවත් වෙලා හමාර කරනවා. இந்த குறுகிய நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை நாங்களே அறியோம். මේ කෙටි කාලය තුලදී කුමක් කරන්නට ඕන කියන එක අපිම නොදැන සිටිනවා. சங்கீதக்காரன் இப்படியாக வரைகிறான். ගීතාවලිය කතුරු මෙලෙස ලියා තිබෙනවා. 39ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இப்படியாக வரையப்பட்டிருக்கிறது. නවවෙනි පරිච්ඡේදයේ 4වෙනි වගන්තියේ මෙලෙස ලියා තිබෙනවා. ස්වාමිනී මගේ දිවි කෙලවරත් මාගේ දවස්වල ගණන කොපමණද කියාත් මට දැනගන්ට සැලැස්සුව මැනව. මම කොපමණ බෙලහීන දැයි මට දැනේවා. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். என்ன பக்தன் என்ன சொல்லுகிறான் என்றால், භක්තිවන්තයා කුමක්ද කියන්නේ? ஆண்டவர் கர்த்தாவே, ස්වාමිනී நான் எவ்வளவாய் நிலையற்றவனாய் இருக்கிறேன். මම කොපමණ අස්ථිරව සිටිනවා. நாங்க தான் நினைக்கிறோம் நாங்கள் நிலை உள்ளவர்களா இருக்கோம். ஆனால் நிலையற்ற ஒரு சூழ்நிலை, நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். අපි තමයි සිතන්නේ අපි ස්ථාවරව සිටිනවා කියලා. නමුත් අපි අස්ථාවරවයි සිටින්නේ. நாங்கள் நிலையற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். අස්ථාවර භාවයකින් තමයි අපි සිටින්නේ. எங்கள் நாட்களின் அளவு எவ்வளவு என்று ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று பக்தன் சொல்லுகிறான். අපගේ දවස්වල ගණන කොපමණද කියලා අපට උගන්වන්න කියලා ඒ භක්තිවන්තයා කියනවා. நீங்களும் நானும் எங்களுடைய நாட்களையும் நேரத்தையும் எண்ணுகிற வண்ணமாய் எங்கள் ஆண்டவர் எண்ணுவது கிடையாது. ඔබයි මමයි අපගේ දවස් ගණන් කරන ආකාරයට අපගේ දෙවියන් වහන්සේ ගණන් කරන්නේ නැහැ. எங்களுடைய கேலண்டரும் பரலோக கேலண்டரும் கொஞ்சம் வித்தியாசம்தான். අපගේ දින දර්ශනයේද ස්වර්ගයේ දින දර්ශනයේද පොඩ්ඩක් වෙනස්. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அந்த கேலண்டர் வித்தியாசமா. ඒ දින දර්ශනය පොඩ්ඩක් වෙනස්ද? அதனால தான் பக்தன் சொல்லுகிறார், எந்த கேலண்டரையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்னுடைய வாழ்க்கை என்ற நாட்களை நீங்க எப்படி எண்ணுறீங்க? ඒ නිසා මේ භක්තිවන්තයා කියනවා ස්වාමිනී මම මගේ දින දර්ශනයේ දැසම බලාගෙන සිටිනම් ඔබගේ දින දර්ශනය බලන්න මට උගන්වන්න. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் කාලය ප්‍රයෝජනයට ගන්න. என்ற தலைப்பின் கீழே 3 பகுதிகளை சீக்கிரமாய் வைத்துவிட்டு போக விரும்புகிறேன். කොටස් 3කට අපි ඉක්මනට බලන්නට යනවා. ஏன் என்னை ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்ற முதல் பகுதி. ප්‍රථම කොටස ඉල්ල ඇයි ස්වාමින් වහන්සේ මාව මැව්වේ? Why God created me? What is the purpose? என்ன நோக்கம்? ஏன் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன்? මොන අරමුණක් කරගෙනද උන්වහන්සේ මාව මැව්වේ? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரைகிறது. කොලොසි පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි වගන්තියේ ලියලා තිබෙන ආකාරයට මක්නිසාද සිංහාසන වේවා, ස්වාමිකම් වේවා, අධිපතිකම් වේවා, බල පරාක්‍රම වේවා, ස්වර්ගවල සහ පොළොවේහි ඇති පෙනෙන්නා වූ දේවල්ද නොපෙනෙන්නා වූ දේවල්ද යන සියල්ල උන්වහන්සේ තුල මවන ලද්දේය. සියලු දේ උන්වහන්සේ කර්ණ කොටගෙනද උන්වහන්සේ උදෙසාද මවා තිබේ. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலையும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. සියල්ලම උන්වහන්සේ තුල මවන ලද්දේය. நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. සාවධානයෙන් අහන්න. அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. උන්වහන්සේ විසින් මවන ලද්දා වූ දේවල් උන්වහන්සේ දෙසා මවනු ලැබුවේ. அப்ப நாங்க ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்றால் அவருக்காக. අපි එසේනම් කුමක් උදෙසාද මවනු ලැබුවේ? උන්වහන්සේ උදෙසා. எங்களுக்காக அல்ல, අප උදෙසා නොව. எங்களுடைய இந்த உலக இன்பங்களுக்காக அல்ல, මේ ලෝකේ තිබෙනා වූ සියලුම ප්‍රීතිය அந்த උදෙසා නොවේ. எங்களை சிருஷ்டித்த அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக. අපව මැව්වා වූ දෙවියන් වහන්සේව සතුටු කරන පිණිස. ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால் அவருக்காக. ස්වාමින් වහන්සේ මේ දවස් අපිට දී තිබෙනා අරමුණ කුමක්ද? උන්වහන්සේ උදෙසා. சில நேரம் இன்றைக்கு வரைக்கும் நாங்க நினைத்திருப்போம் எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக என்று நினைத்திருக்கலாம். සමහරක් වෙලාවට අපි අද හිතාගෙන ඉන්නේ අප උදෙසාද අපගේ පවුල උදෙසාද කියලා. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இல்ல
அவருக்காக. ළඟින් එක්කිනද බලා කියන්නේ නැහැ. උන්වහන්සේ උදෙසායි. எங்களுக்காக வாழும்படியாக அல்ல, அவருக்காக வாழும்படியாக. අප උදෙසා ජීවත් වන පිරිස මේ උන්වහන්සේ උදෙසා ජීවත් වන எங்களுடைய පිරිස. மகிமைக்காக அல்ல, சிருஷ்டிகர்த்தரின் மகிமைக்காக. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை අපගේ மகிமைப்படுத்துவோம். තේජස උදෙසා නෙවෙයි, අපගේ මැවුම්කාර වූ දිව්‍යන් වහන්සේගේ තේජස උදෙසායි. அவர் ஆண்டவர் எங்களை சிருஷ்டித்த நோக்கம் என்னவென்றால் அவருக்காக. දිව්‍යන් වහන්සේ අපව මැව්වා වූ අරමුණ කුමක්ද නම් උන්වහන්සේ උදෙසා. எல்லாரும் கொஞ்சம் ஒரு விசை எழுந்து கரங்களை வைத்து சொல்லுங்க, සියලු அவருக்காக. දෙනා නැගී සිට උන්වහන්සේ උදෙසා කියලා කියමු. ஹalleluya. හලෙලූයා. அமர்ந்து கொள்ளுங்க. වාඩි වෙන්න. அப்ப நான் வாழ்வது அவருக்காக. එසේනම් මා ජීවත් என் වන්නේ குடும்பம் උන්වහන්සේ. என் குடும்பம் அவருக்காக. මාගේ පවුල උන්වහන්සේ උදෙසායි. என் வேலை அவருக்காக. මාගේ රැකියාව උන්වහන්සේ என் උදෙසායි. பலன் அவருக்காக. මාගේ ශක්තිය උන්වහන්සේ என் උදෙසායි. தாளந்து அவருக்காக. මාගේ තලන්ත හැකියාව அவர் උන්වහන්සේ எங்களை උදෙසායි. சிருஷ்டித்த அந்த நாட்களை அவருக்காக ஜீவிக்கும்படியாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ මම මෙව්වා වූ දවස් උන්වහන්සේ උදෙසා ගණන් කරමින් සිටිනවා. நாங்க யோசிக்கிறோம், நாங்க 41 42 வருஷம் இந்த கத்தாரில் இருந்துட்டோம் என்று. අපි කල්පනා කරන අවුරුදු 41ක් දෙකක් අපි මේ කතාර දේශේ සිටියා කියලා. நாங்க இல்ல, நான். ஹலோ, 42 வருஷம் இருந்தது பெரிய காரியம் இல்ல. පාස්ට අවුරුදු 42ක් මේ කතාරේ හිටපෙක ලොකු දෙයක් නෙවෙයි. அவருக்காக எத்தனை நாட்கள் ஜீவித்தேன். උන්වහන්සේ දෙසා දවස් කීයක් ජීවත් அவருடைய වුණාද? மகிமைக்காக என்ன செய்தேன். උන්වහන්සේගේ තේජස උදෙසා කුමක් කළේ? நாங்க நினைக்கிறோம் எங்களுடைய கணக்கின்படி, அவருடைய கணக்கே வேற. අපි සිතන්නේ අපගේ ගණනේ ආකාරයට, නමුත් උන්වහන්සේ ගණන් කරන විදියම වෙනස්. எத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே ஜீவித்தோம் என்பது அல்ல, අවුරුදු කීයක් මේ ලෝතලේ අපි ජීවත් වුණාද කියන එක නෙමෙයි. இந்த ஜீவித்த நாட்களில் எத்தனை நாட்கள் அவருக்காக ஜீவித்தோம். ජීවත් වුණා වූ කාලයේදී දවස් කීයක් උන්වහන්සේ උදෙසා ජීවත් இன்றைக்கு වුණාද? காலை வேளையிலே நாங்கள் எங்களை சோதித்து நிதானித்து பார்ப்போம். මේ උදෑසන අපි අපවම විමසා බලන්නට යනවා. இவ்வளவு நாள் அவருக்காக ஜீவிக்காட்டி பரவாயில்லை, இனிமேலாவது ஜீவிக்க ஆரம்பிப்போம். මේ වනතුරු උන්වහන්සේ උදෙසා අප ජීවත් නොවුණා නම් කමක් නැහැ. අද පටන් අපි ඒක ආරම්භ කරමු. எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம் அழகாக வரைகிறது. එපිස පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි වගන්තිය ඉතා අලංකාර ලෙස ලියා තිබෙනවා. මක්නිසාද අපි වනාහි යහපත් ක්‍රියා කරන පිණිස ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල මවනු ලැබ දෙවියන් වහන්සේගේ කර්මාන්තව සිටිමුව. ඒ යහපත් ක්‍රියාවල අප හැසිරෙන පිණිස දෙවියන් වහන්සේ ඒවා කලින් සූදානම් කළසේක. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவன் எப்படி எங்களை சிருஷ்டித்திருக்கிறார்? அவருடைய கரத்தினால, அவருடைய செய்கையினால, දෙවියන් වහන්සේ කෙලසද අපව මවා තිබෙන්නේ උන්වහන්සේ ක්‍රියාවෙන් සහ උන්වහන්සේගේ දෑතෙන්. அவருடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி நாங்கள் ஜீவிக்கும்படியாக. උන්වහන්සේගේ වචනේ ප්‍රකාරයට සහ උන්වහන්සේ කැමැත්ත හැටියට ஆகவே ජීවත් தான் වෙන්න. நாங்கள் விசேஷித்த விதமாய் ඒ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். නිසා තමයි අපි විශේෂ වූ ආකාරයකින් මවන ලැබුවා. விசேஷித்த விதமாய் இந்த சபையில் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். විශේෂ වූ ආකාරයකට මේ සභාවට අපව ගෙනුන நாங்க ලැබුවා. ஆண்டவருக்குள்ள வந்தா நாங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது. අපි දෙවියන් වහන්සේ තුලට ආව නම් අපි සාමාන්‍ය මිනිස්සු නෙවෙයි. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரண ஆள் கிடையாது ஐயா. ළඟින් එක්කිනාට බල්ලා කියන්නේ ඔබ සාමාන්‍ය කෙනෙක් නෙවෙයි. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நீங்க சாதாரணமான ஆள் இல்ல. සාමාන්‍ය කෙනෙක් නෙවෙයි කියලා කියන්නේ. Bible says we are the masterpiece of God. நாங்கள் அவராலே உருவாக்கப்பட்டவர்கள். අපි දෙවියන් වහන්සේ විසින් මවනු ලැබුවා අය. இந்த பிரிண்டிங் பிரஸ்ல நீங்க பாப்பீங்க, මේ printing press වල බලනවා நியூஸ் பேப்பர் அச்சடிக்கிற நிலையமா இருக்கலாம், எதா இருந்தாலும் මොනවා හරි අච්චු ගන්න තැනක් වෙන්නට පුළුවන්. முதல்ல ஒரு மாஸ்டர் பீஸை செய்வாங்க. ඉස්සල්ලාම ඔවුන් ප්‍රධාන සැලසුමක් හදා அந்த ගන්නවා. மாஸ்டர் பீஸை செய்து கம்ப்யூட்டர்ல போட்டுருவாங்க. ඒ සැලසුම හදලා ඒක පරිගණකයට ඇතුල් කරනවා. அதுக்கு பிறகு அந்த மாஸ்டர் பீஸின் வண்ணமாகத்தான் அந்த லட்சக்கணக்கான பேப்பர்ஸ் அடிக்கப்படும். ඒ ප්‍රධාන ලෙස සකසාගත් ඒ කොටසෙන් තමයි ඊට පස්සේ ලක්ෂ ගණන් ඔවුන් මුද්‍රණය அந்த කරන්නේ. மாஸ்டர் பீஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா ඒ ප්‍රධාන පේපර් එකේ මොන හරි ප්‍රශ්නයක් ආවනම් the whole thing will be spoiled. எல்லாம் அப்படி வீணா போயிடும். සියලු දේම අපතේ ආවි. ஆண்டவர் என்னையும் உங்களையும் எப்படியா விசேஷித்த விதமா மாஸ்டர் பீஸா வச்சிருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ ඔබයි මාව ප්‍රධාන මැවිල්ලක් හැටියට තබා நாங்க දෙනවා. சரியா இருந்தா අපි හරියට සිටිනවා. எங்கள் பரம்பரை சரியா இருக்கும். අපගේ පරම්පරාව හොඳට எங்களுக்கு கூடாக வருகிற காரியங்கள் சரியா இருக்கும். අපතුලින් එන්නා වූ දේවල් எங்கள் යහපත් வார்த்தைகள் சீராய் இருக்கும். අපගේ වචනේ තාම
எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும். අපගේ ජීවිතේ සුද්ධවත් ජීවිතයක් பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷித்தவர்கள். ළඟින් එක්කෙනෙක් බලා කියන ඔබ විශේෂ වූ කෙනෙක්. ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கம், சிருஷ்டித்த நோக்கம் என்ன தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ ඔබ කැඳවපු සහ මැව්වා වූ අරමුණ කුමක්ද? எங்களுக்கு கூட ஒரு பரிசுத்த ஜாதி உருவாக வேண்டும் என்று. අප කොටගෙන පවිත්‍ර වූ වංශයක් ඇති වෙන්නට ඕනේ. Hallelujah. Hallelujah. அதுக்காக தான் ஆண்டவர் எங்களை சிருஷ்டித்தார். ඒ උදෙසා තමයි ස්වාමීන් වහන්සේ අප ஆகவே நாங்கள் அனுதினமும் பார்க்கணும், இந்த நாளிலே நான் கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்தேன், என்ன செய்தேன். ඒ නිසා හැමදාම අපි බලන්නට ඕනේ ස්වාමීන් වහන්සේ මම කෙලෙසද ජීවත් වුණේ කුමක්ද කළේ? எனக்காகவும் என் கம்பெனிக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் வாழ்ந்தது நல்லது, கர்த்தருக்காக என்ன செய்தேன். මා උදෙසාද මගේ පවුල උදෙසාද මා රැකියාව නිරත සිටින ස්ථානයේ නිසා මා බෝධය කළ නමුත් ස්වාමීන් වහන්සේ උදෙසා කුමක්ද මා කළේ? அவருடைய வழிகளிலே நடக்கும்படியாக වහන්සේගේ මාර්ගයේ යන පිණිස நாங்கள் அவருடைய செய்கையாய் இருக்கிறோம். We are being the masterpiece in the hands of the Almighty God. தெய்வத்தின் கரத்திலே நாங்கள் வெளியேற பெற்ற விதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ හස්තේ අපි මිල අධික වූ අය හැටියට නිර්මාණය කරනු ලැබුවා. எங்களுக்கு கூடாகத்தான் மற்றவர்கள் உருவாக வேண்டும். අප තුලින් තමයි අන් අය නිර්මාණය වෙන්නට ඕන. எங்களுக்குள்ள ஒரு பிழை இருந்தா எங்கட பரம்பரையே பிழையா போயிடும். අප තුල වැරදක් තිබෙනවා නම් අපගේ පරම්පරාවම වංශයේම யாரோட எல்லாம் பேசுறோமோ அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. කා සමගද අපි කතා කරන්නේ උන්ට කිසිම ප්‍රයෝජනයක් நாங்க නැහැ. கர்த்தருக்குள்ள இருந்தா අපි ස්වාමීන් වහන්සේ තුල සිටිනවා නම් எங்களுடைய வார்த்தை மற்றவர்களை குணப்படுத்தும். අපගේ වචන අන් අයව සුව කරයි. எங்களுடைய பார்வை ஒருவனை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும். අපගේ බැල්ම තව කෙනෙක්ව ස්වාමීන් වහන්සේ என்னுடைய நடக்க ஒருவனுடைய ஜீவியத்தை மாற்றும். මාගේ ගමන ඇවිදී යාම අනිත් කෙනෙක්ගේ ජීවිතේ වෙනස් කරයි. ஹalleluya. හalleluya. நாட்கள் பொல்லாததாய் இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். කාලේ නපුරුම බැවින් ප්‍රස්තාව අල්ලා ගනිල්ලා. நாங்க சரியா இருந்தால் අපි හරියට සිටිනවා இந்த නම් நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். මේ කාලේ ප්‍රයෝජනට ගන්න පුළුවන්. எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். අපටද අන් අයටද අපි ආශිර්වාදයක් වෙන්නට පුළුවන්. ஹalleluya. හalleluya. ஆகவே தான் ஆண்டவர் எங்களை சிருஷ்டித்து இந்த இடத்துக்கு அழைச்சு கொண்டு ඒ வந்திருக்கிறார். නිසා තමයි ස්වාමින් වහන්සේ අපව මාව මේ ස්ථානට කැඳවාගෙන ஏதோ யாரோ ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்றான் வந்து கேட்டுட்டு தூங்கிட்டு போன்னு சொல்றதுக்கு இல்ல ஆண்டவர் அழைச்சது. කවුදෝ මිනිසෙක් දේශනා කරන අපි පොඩක් නිදාගෙන යමු කියනකට නෙමෙයි දෙවියන් වහන්සේ God කැඳවාගෙන has a great plan and purpose in your life, sir. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கமே வச்சிருக்கிறார். ස්වාමින් වහන්සේ ඔබ ගැන මහා විශාල සැලසුමක් கடந்த வேத තබා பாடத்திலே நான் சொன்ன வண்ணமாக உங்களுக்கு கூடாக ஒரு பரிசுத்த ஜாதி உருவாக வேண்டும். පසුගිය බයිබල් අධ්‍යයනයේ කී ආකාරයට ඔබ කරන කොටගෙන සුද්ධ වූ වංශයක් ඇතිවන්නට ඕන. உங்களுக்கு கூடாக தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜாதி உருவாக வேண்டும். ඔබ කරන කොටගෙන දෙවියන් වහන්සේගේ නාමයේ තේජයට පත් කරන எத்தனை நாட்கள் கர்த்தருக்காக ஜீவித்தோமோ அந்த நாட்களை தான் அவர் எண்ணுகிறார். කොපමණ කාලයක් අපි දෙවියන් වහන්සේලා ජීවත් වුණාද ඒ කාලය තමයි උන්වහන්සේ ගණන් කරන්නේ. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுத் தருகிறார். ඒ දේ තමයි අද දවසේ ස්වාමින් වහන්සේ අපට උගන්වන්නේ. மோசே கேட்கிற, ஆண்டவரே என் நாட்களை என்ன எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. මෝසෙස් ඉල්ලනවා ස්වාමීනි දවස් ගණන් කරන්නට මට ඥානය ලබා இந்த දෙන්න. உலகத்துல வாழ்ந்த நாட்கள் அவனுக்கு நல்லா தெரியும். මේ ලෝකේ ජීවත් වුණ කාලය ගැන ඌ යහතින් இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். මේ ලෝකේ ජීවත් වුණ කාලය ගැන ඔබටයි මටයි යහතින් දන්නවා. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு என்ன ஞானம் தரணும் தெரியுமா? දෙවියන් වහන්සේ කුමන ඥානයක්ද අපට දෙන්නට ඕන? இந்த 365 நாட்களிலே எத்தனை நாட்கள் நான் கர்த்தருக்காக வாழ்ந்தேன். මේ දවස් 365න් ස්වාමින් වහන්සේ දෙසා කොපමණ දවසක් මම இந்த 24 மணித்தியாலத்திலே கர்த்தருக்காக நான் என்ன செய்தேன்? පැය 24 තුලදී ස්වාමින් වහන්සේ දෙසා මා කුමක් කෙලෙම්ද? வேலைத்தளத்துக்கு போன உடனே, வேலை ஆபீஸுக்கு போன உடனே අපි රැකියාවේ නිරතව සිටින ස්ථානට ගියායින් පසු இன்னும் சைன் பண்ணணும். අපි ඇතුළු වුණා කියලා අස්සන් තවන්නට ඕන. வேலையை விட்டு வேலை முடிஞ்சு போகிற நேரம் அவுட் சைன் பண்ணணும். රැකියාව අහවර වෙලා යන අවස්ථාවේදී ගියා කියලා එක සටහන් කරන්නට ඕන. கம்பெனில பாப்பாங்க 8 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கீங்களா? ඒ කාර්යාලයෙන් බලයි අපි පැය 8ක් වැඩ කරලා තියෙනවද නැද්ද කියලා. நாங்க இன்னைக்கு அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். අපි එහෙම තමයි අපි හිතන්නේ. சர்ச்சுக்கு போனோம், අපි සභාවට ගියා, பைபிள் ஸ்டடிக்கு போனோம், බයිබල් අධ්‍යයනයට ගියා. இதெல்லாம் செஞ்சோம். මේ සියලු දේම කළා. இதுதான் நாங்க எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். අපි මේ දේවල් තමයි ගණන් කරගෙන. ஆண்டவர் அப்படி எண்ண மாட்டார். නම් දෙවියන් වහන්සේ එලෙස ගණන් කරන්නේ නැහැ. கம்பெனில 8 மணி நேரம் எண்ணுவாங்க.
කම්පැනි ඇවිල්ලා පැය 8ක් ගණන් කරා. ஆனா ஆண்டவர் எப்படி எண்ணுவார் தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ කොහොමද ගණන් இந்த කරන්නේ? 8 மணித்தியாலத்துல எத்தனை மணித்தியாலங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தோம், கர்த்தருக்காக சாட்சியா இருந்தோம், கர்த்தருக்காக ஜீவித்தோம். ඒ පැය 8 තුලදී ස්වාමීන් වහන්සේට අපි සාක්ෂිමත්ව කොපමණ කාලයක් ගත කරා. அதனால தான் பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே நாட்களை எண்ணுகிற அறிவை எனக்கு தாரும். ඒ නිසා තමයි මේ භක්තිවන්තය කියන්නේ දවස් ගණන් කරන්නා වූ ඥානය මට ලබා දෙන්න කියලා. அதற்காக தான் ஆண்டவர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார். ඒ උදෙසා තමයි ස්වාමීන් වහන්සේ අපව මවා තිබෙන්නේ. இரண்டாவது காரியம், දෙවන කාරණාව. நாங்கள் தற்காலிகமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අප తాවකාලික වූ ලෝකයක We should realize that we live in a temporal world and a temporal life. நாங்கள் தற்காலிகமான உலகத்திலே, அழிந்து போய் கொண்டிருக்கிற உலகத்திலே தற்காலிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපි తాවකාලිකව ජීවත් වෙන්නේ මේ විනාශ වෙන්නා වූ ලෝකයේ තුලයි. நாங்க கத்தார்ல எங்களுடைய நாட்டை விட்டு கத்தாருக்கு வந்திருக்கிறோம். අපගේ රට අතහැරලා මේ කතාර දේශයට ඇවිල්ලා තියෙනවා. பணத்தை எல்லாம் கவனமா சேர்த்துக்கொள்ளும். මුදල් ඔක්කොම අපි තාමත් සූක්ෂම ලෙස අපි பொருட்கள் எல்லாம் சேர்த்துருப்போம், மறுபடியும் ஊருக்கு போற நேரம் கொண்டு போறதுக்கு. නැවතවතාවක් ලංකාවට යන වෙලාවෙදි ගෙනියන පිණිස. எவ்வளவு கவனமா இருப்போம் காரியங்கள்ல. අපි මොන තරම් අපි ප්‍රවේශමේ ஏன்னா எங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்போம், எப்ப விசா கேன்சல் போயிட வேண்டியது. ඒකුත් අපි දන්නවා කොම්මන කාලයක් මේ ඉදී දන්නේ නැහැ වීසා කැන්සල් කරොත් යන්න වෙනවා. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க நிலைமை என்னன்னு கேளுங்க பாப்போம். ළඟ ඉන්න කෙනා ඔබගේ තත්ත්වය කුමක්ද කියලා. எல்லாரோட நிலைமையும் அதுதான். හැම දෙනාගේ තත්ත්වය මේක கத்தரி තමයි. விசாவை கேன்சல் பண்ணா நாளைக்கு பை பாய். කතාර වල වීසා කැන්සල් කරොත් හෙට බයි බයි. சில நேரம் சிலர் பாய் சொல்லாமலே போயிடுவாங்க. සමහරක් අය බයි කියන්නේ නැතුවම යනවා. அதுதான் இந்த உலகத்தின் வாழ்க்கை எங்களுக்கு. මේක තමයි මේ ලෝකයේ තිබෙනා වූ ජීවිතය. இது அழிந்து போகிறதான உலகம். මේක විනාශ වී යන්නා වූ ලෝකය. எல்லாம் தற்காலிகம். සියලු දේම తాවකාලිකයි. அருமையான தேவச்சனமே, අනර්ගෝ දෙවියන් இந்த වහන්සේ 70-80 வருடங்கள்ல අවුරුදු 70 80 කාලයකදී முதல் 10 வருடம் அறியாமையின் காலத்தை போல. ප්‍රථම අවුරුදු 10 නොදන්නා වූ කාලය මේ. சின்ன பிள்ளைகளா இருக்கும், எங்களுக்கு நிறைய தெரியாது, பெற்றோர் தான் சொல்லி தரணும். පොඩි කාලේදී අපි බොහෝ දේවල් දන්නේ නැහැ. අපේ දෙමව්පියන් තමයි අපිට කියලා දෙන්නේ. 10ல இருந்து 20 வந்தோடனே கொஞ்சம் அறிவு. 10 ඉඳලා 20 වෙනකොට පොඩ්ඩක් බුද්ධිය පැහැදිලි. அந்த நேரம் தான் கொஞ்சம் உலகத்தை அனுபவிக்கணும் போல இருக்கும். එතකොට තමයි මේ ලෝකේ පොඩ්ඩක් විඳින්න ඕනේ කියලා හිතෙන්නේ. 20-40 வரும் பொழுது 20 ඉඳලා 40 විතර වෙනකොට தீர்மானம் எடுக்க வேண்டிய நாட்கள். තීරණයන් ගන්නා වූ අවස්ථාවයි. 40க்கு பிறகு 40න් පස්සේ அப்படியே நாங்க மடிஞ்சு போயிடுவோம். එහෙම අපි මලාහනි කියනවා. நாங்க அப்படியே தெரியாது. අපි එහෙම දන්නේ නැහැ. அருமையான தேவச்சனமே, අනර්ගෝ දෙවියන් වහන්සේ කියන්නේ கொஞ்ச நாட்கள் தான், කෙටි කාලයක් நாட்கள் கடந்து செல்லுகிறது. කාලය ගත වෙමින් තිබෙනවා. எங்களுடைய சூழ்நிலை மாறுகிறது, අපගේ වාතාවරණය වෙනස් வயது වෙනවා. சென்று கொண்டிருக்கிறது. වයසට අපි යමින් සිටිනවා. எல்லாம் தற்காலிகம் தான். සියලු දේම ஆனால் తాවකාලිකයි. இந்த தற்காலிகத்துக்குள்ளே මේ తాවකාලික තත්ත්වය තුළ மறுபடியும் சொல்லுகிறேன், නැවත වතාවක් இந்த කියන්නේ தற்காலிகத்துக்குள்ளே මේ తాවකාලික තත්ත්වය கர்த்தர் තුළ எங்களுக்கு ஒரு நித்தியத்தை தந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපිට ස්ථිරත්වයක් அதுதான் දීලා விசுவாசிகளின் நம்பிக்கை. ඒ තමයි ඇදහිලිවන්තයන්ගේ බලාපොරොත්තුව. ஹalleluya. நாங்க நினைக்கிறோம் தற்காலிக ஜீவியம் என்று අපි தான். හිතනවා ඒක తాවකාලික ஆனா இந்த ජීවිතයක් කියලා. தற்காலிக ஜீவியத்திலே இருந்து கர்த்தர் எங்களை நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே தான் நாட்களை எண்ண මේ வேண்டும். తాවකාලික ජීවිතය තුළින් ස්වාමීන් වහන්සේ සදාකාලික ජීවිතය අපව ස්ථිර කරමින් யாக்கோபு 4 அதிகாரம் 14 வசனம் இப்படியாக வரைகிறது. යාකෝබ් පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි වගන්තියේ ලියා තිබෙන ආකාරයට මක් නිසාද හෙට මක් වේද කියා නුඹලා දන්නේ නැත. නුඹලාගේ ජීවිතය මොකක්ද? නුඹලා ස්වල්ප වේලාවක් පෙනී පසුව නොපෙනී යන මේදුමක්ය. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. அருமையான தேவஜனமே, අනර්ගෝ දෙවියන් වහන්සේගේ ජනේනි எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்காம்? අපගේ ජීවිතය කෙලෙස තිබෙන්නේලු வாலிப வயசு அப்படியே மறைந்து போகிறது. යෞවන කාලයේ ලේසම පහව යන எங்களுடைய எண்ணம் எல்லாம் வீணா போகுது. අපගේ සිතුවිලි සියල්ලම අපතේ යනවා. எங்களுடைய படித்த கல்வி எல்லாம் போகுது. අපි ඉගෙන ගත්ත දේවල් සියල්ලම එලෙස පහව යාවි. எல்லாம் அழிந்து போகும். සියලු දේම පහව යාවි. எங்களுடைய எல்லா காரியங்களும் அழிந்து போகும். අපගේ සියලු දේම පහව යාවි. ஆனா ஆண்டவர் எங்களை නමුත් ස්වාමින් වහන්සේ இந்த அழிவில் இருந்து தப்புவித்து எங்களை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய நாட்களை எண்ண கற்றுக் கொடுத்து அழியாமைக்கு கொண்டு போக விரும்புகிறார். මේ විනාශයෙන් අපව ආරක්ෂා කරලා අපගේ
දවස් ගණන් කරන උන්වහන්සේ අපට ගුරුකම් දීලා අප ඉදිරියට ගෙන යනවා. நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது, காலம் சென்று கொண்டிருக்கிறது. කාලය යමින් තිබෙනවා. அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். කාලය අපි ප්‍රයෝජනයට ගමු. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் ළඟින් கொள்ளுங்க. එක්කෙනෙක් බලා කියන්න நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது, நாட்களை ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். කාලය ගත වෙමින් තිබෙනවා. ස්වාමින් වහන්සේ දෙසයි කාලය ප්‍රයෝජනයට ගන්න. அருமையான ஒரு சின்ன பல்லவி இப்படியாக வரைகிறது. මෙලෙස ගීතිකාවක් තිබෙන අනර්ගව. காலமோ செல்லுதே, කාලය ගත යනවා. வாலிபமும் மறையுதே. යෞවනකමත් පහව යනවා. காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். துன்பமெல்லாம் மறைந்து போம், இன்னலெல்லாம் மாறிப்போம், வேலனெல்லாம் குன்றிப்போம், நிலைமையில் வாழ்க்கையில் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். இந்த உலகத்தின் துன்பம் எல்லாம் இந்த கொஞ்ச நாட்களே மாய்ந்து போகும். ஆனால் மகிமையிலே இயேசுவை தரிசிக்க நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். මේ ලෝකයේ තිබෙනා වූ පීඩා සියල්ලම කෙටි කාලයකින් පහව යයි. නමුත් තේජාන්විතව අපි දෙවියන් වහන්සේ දකින්න. இந்த அழிந்து போகிற வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அழியாமையை வைத்திருக்கிறார். මේ විනාශ වෙනා වූ ලෝකයේ තුල ස්වාමින් වහන්සේ උන්වහන්සේගේ දරුවන්ට සදාකාලික ජීවනයක් තවා තිබෙනවා. இயேசுவின் மகிமையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் எங்கள் நாட்களை எண்ணி எங்களுடைய நாட்களை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். යේසුස් වහන්සේගෙන් සිතන්න ඕන අපගේ දවස් අපි ගණන් කරලා ඒ තුල අපි ප්‍රවේශමෙන් සිටින්නට ඕන. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக வரைகிறது. පළවෙනි යෝහන් පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි වගන්තිය මෙලෙස ලියා තිබෙනවා. ලෝකයත් ලෝකේ තෘෂ්ණාවත් පහව යන්නේය. නමුත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා සදා කාලෙටම පවතින්නේය. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் உலகத்தின் காரியங்களும் இச்சையும் மாய்ந்து போய்விடும். ලෝකයත් ලෝකේ තෘෂ්ණාවත් පහව යන්නේය. ஆனால் கர்த்தருக்குள்ள வாழுகிறவங்க නමුත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා எப்படியாம் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். ඔවුන් සදාකාලිකව පවතී. நித்திய நித்தியமா நிலைச்சிருப்பாங்க. ඔවුන් සදාකාලිකව පවතින්නේ. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸுக்குள்ள போக போகிறோம். අපි පොඩි ව්‍යායාමයක් කරන්නට යනවා. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ඔබගෙන් ප්‍රශ්නයක් අහන්න යනවා. உங்களோட வயசு என்னன்னு கேட்க போறேன். ඔබගේ වයස කීයද කියලා අපි අහනවා. வயசு என்னன்னு கேட்டா அதிகமான 100% குறைச்சு தான் சொல்லுவாங்க. වයස කීයද කියලා අහුවොත් 90ක් විතර අය තමන්ගේ වයස අඩු කරලා තමයි කියන්නේ. ஆக குறைஞ்சது 2வது குறைச்சு தான் சொல்லுவாங்க. අවම වශයෙන් දෙකක් හරි අඩු කරලා තමයි කියන්නේ. ஏன்னா அவங்க நான் வயசு போனாலும் நினைச்சிருவாங்களே. ඒකත් මම වයසට ගිහිල්ලා කියලා උන් හිතන්නේ. இப்போ உங்களை பார்த்து கேக்குறேன், உங்க வயசு என்ன? දැන් ඔයගොල්ලන් දෙස බලලා අහනවා අපි වයස කීයද? ஹலோ, தனிப்பட்ட முறையில கேட்டா நீங்க சொல்லுவீங்களா சரியான வயசு? පෞද්ගලිකව තැවන ඔයගොල්ලන් කියයිද හරි වයස ඔයගොල්ලන්ගේ? இந்த ஐடி கார்டுல இருக்கிற வயசு இல்லாட்டி பர்த் சர்டிபிகேட் வயசை பத்தி நான் பேசல. මේ හැඳුනුම්පතේ තිබෙනා උපන් දිනේ ගැන මා කතා කරන්නේ. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய வயசு என்ன? ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඔබගේ වයස කීයද? கர்த்தருக்குள்ளே எத்தனை நாட்கள் ஜீவித்தீர்கள்? ස්වාමින් වහන්සේ තුල දවස් කීයක් ඔබ ගත කළාද? கர்த்தருக்குள்ளே எத்தனை நாட்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தீர்கள்? ස්වාමින් වහන්සේ තුල සුද්ධ ලෙස දවස් කීයක් ගත කළාද? இயேசு மறுபடியும் மத்தியாகத்திலே வரும் பொழுது යේසුස් වහන්සේ නැවත වතාවක් මධ්‍ය
ආකාශය පැමිණෙන වෙලාවේදී என்ன பார்த்து 66 வயசுன்னு சொல்ல மாட்டாரு. මාදස බලා අවුරුදු 66යි කියලා இந்த කියන්නේ. 66 வயதுல நீ எத்தனை வருடம் எனக்காக வாழ்ந்தாய்? ඒ අවුරුදු 52 නුඹ මා උදෙසා අවුරුදු කීයක් ගත කළාද? இப்ப உங்களுக்கு என் வயசு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ඔයගොල්ලන්ට මගේ වයස දැනගත්තනේ. ஹலோ, எத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே ஜீவித்தோம் என்று அல்ல, இந்த இத்தனை வருடங்களை எத்தனை நாட்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தோம். කොච්චර කාලයක් ජීවත් වුණා කියන එක නෙමෙයි, මේ කාලය තුලදී මොනතරම් කාලයක් අපි දෙවියන් වහන්සේලා ජීවත් වුණා. இன்றைக்கும் நான் ஓடி ஓடி சுவிசேஷம் அறிவித்து கர்த்தருக்காக ஆண்டவருக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோடு ஓடுகிற காரணம் என்ன தெரியுமா? අදත් මම දුව සුභාරංචි දේශනා කරමින් ක්‍රියා කරමින් සිටින්නේ මගේ අරමුණ කුමක්ද දන්නවද? என் வாழ்க்கையில 24 முதல் வருடங்களை நான் வீணாக்கி விட்டேன். මගේ ජීවිතයේ අවුරුදු 23ක කාලයක් මම අපතේ ඇරියා. ஆகவே தான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து 43 வருடங்கள் ஓடி கர்த்தருக்காக இன்னும் அந்த இழந்து போன நாட்களை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ඒ නිසා ஓடுகிறேன். තමයි මට අහිමි වෙච්ච කාලය ලබා ගන්නා පිණිස මම තව තවත් වේරිය දරමින් දුව සිටින්නේ. இனிமேலும் இந்த அழிந்து போகிற உலகத்துக்காக உலக இச்சைக்காக வாழ்ந்தது போதும் என்ற ஜனமே. මේ වෙනතුරු මේ ලෝකයේ තිබෙනා තෘෂ්ණාව උදෙසා ජීවත් වුණ එක ඇති. நாட்கள் பொல்லாததாய் இருக்கிறது, කාලේ නපුරුව තිබෙනවා. காலம் குறுகியதாய் இருக்கிறது. කාලේ කෙටිව තිබෙනවා. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். කාලේ ප්‍රයෝජනට ගන්න කියලා ළඟින් எத்தனை வருடம் கத்தாரில் இருந்தோம் என்று அல்ல, කොපමණ කාලයක් අපි කතාර දේශේ සිටියද කියන එක නෙමෙයි වැදගත්. how did we live, நாங்கள் எப்படி வாழ்ந்தோம். අපි කෙලෙසද ජීවත් How වුනේ. did we live for God, கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்தோம். ස්වාමින් වහන්සේ දෙසා කෙලෙසද අපි ජීවත් எத்தனை වුනේ. நாட்கள் ஆண்டவரோடு நடந்தோம். කොපමණ කාලයක් දෙවියන් වහන්සේ සමග ගමන් කළාද? அதைத்தான் ஆண்டவர் கணக்கெடுப்பார். ඒ තමයි උන්වහන්සේ ගණන් කරන්නේ. ஆகவே එම නිසා நாட்கள் குறுகியதாய் இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் කාලය கொள்ளுங்கள். කෙටිව තිබෙන නිසා ප්‍රස්තාව අල්ලා ගන්න. அருமையான தேவச்சனமே, අනර්ගෝ දෙවියන් වහන්සේගේ ජනෙනි. நாங்கள் அடுத்த மூன்றாம் காரியத்துக்கு சீக்கிரமாய் கடந்து செல்ல තුන්වෙනි போகிறோம். කාරණාවට අපි ශීඝ්‍රයෙන් යමු. மூன்றாம் காரியம் என்ன தெரியுமா? තුන්වෙනි කාරණාව කුමක්ද නම්? நாட்களை என்ன மாத்திரம் எங்களை கற்றுத்தாங்க, வேற ஒண்ணு வேணாம் ஆண்டவரே. දවස් ගණන් කරන්නට පමණක් මට උගන්වන්න ස්වාමීනි, වෙන මොනවත් එපා. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி வரைகிறது. දේශනාකාරයා තුන්වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වගන්තිය කියනවා. සෑම දේටම ප්‍රස්තාවක්ද අහස යට තිබෙන සෑම කාරණාවලට කාලයක්ද ඇත. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. සෑම දෙයකටම කාලයක් තිබෙනවා. வேதம் சொல்கிறது, அழுகிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, சிரிக்க ஒரு காலம் இருக்கு, සුදු ලියවිලියා තිබෙන හැඬීමටද සිනාසීමටද කාලයක් තිබේ. கஷ்டப்பட ஒரு காலம் இருக்கு, நல்ல சந்தோஷமா இருந்து அனுபவிக்க ஒரு காலம் உண்டு, පීඩා විඳින්නටද සතුටු වෙන්නටද කාලයක් තිබෙනවා. வாலிபனா இருக்க ஒரு காலம் உண்டு, வயோதிபனா போக ஒரு காலம் உண்டு, යෞවනයෙක්සේ සිටින්නටද වයසටපත් වෙලා සිටින්නටද කාලයක් තිබෙනවා. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. සියලු දේටම කාලයක් තිබෙනවා. ஆனால் නමුත් ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டாம்? දෙවියන් වහන්සේගේ දරුවන් කුමක්ද කරන්න ඕන? எல்லா காலங்களிலும் සියලුම කාලවල වල கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்க. ස්වාමින් වහන්සේ කෙරේ බලාපොරොත්තු அவர் විශ්වාසයෙන් ஒருபோதும் உங்களை கைவிட සිටින්න. மாட்டார். වහන්සේ කිසි කලක පවත්නා இந்த மாஸ்டர் பீஸ்ல ஏதாவது கொஞ்சம் பிழை வந்தா ஆண்டவர்கிட்ட போங்க, அதை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. මේ ප්‍රධාන කොටසේ මොන හරි ප්‍රශ්නයක් තිබෙනවා නම් දෙවියන් වහන්සේ ළඟට එන්න උන්වහන්සේ හරි ගස්සාවි. கடந்த வாரத்துல எங்க கம்பெனில ட்ரக்ஸ் கொஞ்சம் பிராண்ட் பண்ண இருந்தோம். පසුගිය සතියේ ட்ரக்ஸ் පසුගිය සතියේ බොහෝ ට්‍රක්ස් වගේක් හදන්න තිබුණා. அதுல பிராண்ட் பண்ண பெயிண்டிங். ඒකට ඇවිල්ලා තීන්ත ගන්න. அவங்க மாஸ்டர் பீஸ் எனக்கு அனுப்புனாங்க. ඒකේ ප්‍රධාන කොටස පාස්ටර් ලබා දෙන්න அதுல තිබුණා. எங்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணி திரும்ப அனுப்புனேன். ඒකේ කුමන ස්ථානද හරි ගස්සන්නට ඕනේ. ඒ සියලු දේම හරිය නිවැරදි කරලා පාස්ටර් නැවත යවලා තියෙනවා. திரும்ப அனுப்புனாங்க. ඒ නැවත ඒක ළඟ යවුවා. திரும்ப கரெக்ஷன். ආයෙත් ඒක திரும்ப නිවැරදි அனுப்புனேன். නැවත යවුවා. அவங்க பாத்ரூம் இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லையா? ඒගොල්ලන් බලන්නේ මේ මනුස්සර වෙන වැඩක්ම නැද්ද அது කියලා. சரியா திருப்தி ஆகிற வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ඒක හරියාකාරව සැලසුම් වෙනතෙක් ඒක නිවැරදි කරමින්ම සිටියා. சாட்சி இந்த பக்கத்திலே நிக்கிறார் பிரதர் ஜெரோம். මේ ඒකට සාක්ෂියකට සහෝදර ජෙරම් මෙතන ඉන්නවා. கடைசியா முந்த நாள் கொண்டு வந்து அடிச்சிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. අවසාන වශයෙන් පෙරේදා ගෙනල්ලා ඒ ලොරියට இதுதான் எங்க வாழ்க்கை. මේක තමයි අපගේ இந்த ජීවිතය. மாஸ்டர் பீஸ்ல ஏதாவது பிள்ளைன கத்தரண்டே போங்க, அவர் கரெக்ஷன் பண்ணுவார். මේ ප්‍රධාන කොටසේ යම් කිසි ප්‍රශ්නයක් තිබෙනවා නම් ස්වාමින් වහන්සේ ළඟට යන්න උන්වහන්සේ නිවැරදි அதுக்காக කරනවා. தான் கர்த்தர் சபையை ඒ வைத்திருக்கிறார். නිසා තමයි ස්වාමින් වහන්සේ මේ அதனால සභාව தான் உங்களை சபை கூடுதலை விட்டு விடாதுங்க என்று ඒ சொல்லுகிறோம். නිසා තමයි සභාවට රැස් වෙන එක අත්හරින්න එපා කියලා வாழ்க்கையில කියන්නේ. கொஞ்சம் பிள்ளையா போற நேரம் சபையில வந்தோடனே கர்த்தர் வார்த்தையை பேசி எங்களை கரெக்ஷன் பண்ணிடுவார் ஐயா. අපේ ජීවිතේ මොන හරි වැරදක් වෙන වෙලාවේ ස්වාමින් වහන්සේගේ වචනේ මේ සභාව තුළ ඇවිල්ලා අපව නිවැරදි நாங்கள் කරනවා. பரிபூர்ணமாக வரை அவர் எங்களை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். අපි
පවිත්‍ර වෙලා සම්පූර්ණ වෙන තෙක් උන්වහන්සේ අපව නිවැරදි කරගෙනම සිටී. We are not perfect. நாங்கள் சம்பூர்ணமானவர் அல்ல. அவர் சம்பூர்ணமானவர். அவர் எங்களை சம்பூர்ணமாக்குவார். අපි සම්පූර්ණ වෙච්ච අය නෙමෙයි උන්වහන්සේ අපව සම්පූර්ණ කරන්නේ. அவர் எங்களை பூரணராக்குவார். උන්වහන්සේ අපව සම්පූර්ණ அதைத்தான் சபை செய்து ඒක கொண்டிருக்கிறது. තමයි සභාව කරමින් තිබෙන්නේ. அருமையான தேவச்சனமே, අනර්ගෝ දේවයන් වහන්සේගේ ජනේනි. நாங்கள் எங்க நாட்களை என்ன பழகிக்கொள்ள අපි வேண்டும். දවස් ගණන් කරනට අපි පුරුදු වෙන්නට ඕන. பாருங்க, ஒரு நாளைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு පොඩ්ඩක් කල්පනා කරන්න බලන්න එක දවසකට காலையில் எழும்பி சாப்பாட்டுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? උදේට නැගිටලා කෑමට කොපමණ කාලයක් අපි වැය කරනවද? பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? නාන කාමරේ නෑම උදෙසා අපි කොපමණ කාලයක් டிவி பார்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? எழுதி வைங்க. රූපවාහිනිය නරඹන්නට කොපමණ කාලයක් අපි ගත කරනවද? இவ்வளவு நாள் எழுதாட்டி பரவாயில்லை, இன்னையில இருந்து எழுதி வைங்க. මෙතරම් කාලයක් ලිව්වේ නැති වුණාට කමන්නේ අද ඉඳලා ලියන්න. நாட்களை என்ன கற்றுத்தாரும் என்று சொன்னபடியால் கற்றுக் கொடுக்கிறோம். ගණන් දවස් ගණන් කරන්න කියා දෙන්න කියපු නිසා අපි දැන් කියලා දෙනවා. எவ்வளவு நேரம் டிவி பார்க்கிறோம்? මොනතරම් කාලයක් අපි රූපවාහිනිය බැලුවද? எவ்வளவு நேரம் மொபைல்ல பார்க்கிறோம்? ජංගම දුරකථනය තුල රැඳී සිටියද කොපමණ කාලයක්? வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. WhatsApp දෙස බලාගෙන සිටිනවා. அது வாட்ஸ்அப் ஆக்கிக்கிட்டே இருக்கும். ඒක WhatsApp කරගෙන ඉන්න. அது எப்ப பார்த்தாலும் இன்னும் கூட வந்துகிட்டே இருக்கும், நம்ம கூட பார்த்துக்கிட்டே இருப்போம். ඒ බලනකොට හැම වෙලේම ඒක එමින්ම තිබේ. තවත් சாப்பாட்டுக்கு எவ்வளவு நேரம், உடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம், மேக்கப்புக்கு எவ்வளவு நேரம், කැමරට පළඳින්නට මේකප් කරන්නට කොපමණ කාලයක් අපි වැය කරනවද? ஆபீஸ்ல எவ்வளவு நேரம், අපේ කාර්යාලයේ කොපමණ කාලයක්ද? ඕපදූප කතා කරන්න කොච්චර වෙලාවද, நாங்க மத்தவங்களை குறித்து புறங்கூறதுக்கு எவ்வளவு நேரம்? நல்லா விளங்கிச்சா? හොඳට පැහැදිලිද? எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கு. සියලු දේටම වෙලාව තිබෙනවා. கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்சு? ස්වාමින් වහන්සේට මොනතරම් කාලයක් අපි වැය அந்த කළාද? நாள் 24 மணி நேரம் ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் செலவழிச்சு? ඒ පැය 24 වලින් ස්වාමින් වහන්සේ කාලය කොපමණ අපි වැය කළාද? அதைத்தான் நாங்க எண்ணணும். We have to count that. அதை நாங்கள் எண்ண வேண்டும். ඒක අපි ගණන් කරන தත්ත්වයට අවස්ථාවක් அதைத்தான் பரலோகம் என்னும். ඒ තමයි ස්වර්ගය ගණන් කරන්නේ. எல்லா இடத்துக்கும் சுத்துறோம். 2 கேம்ப்ல போயிட்டு 2 ஆத்துமாக்களை கொண்டு வர முடியாது. எங்களுடைய சொந்த வேலைக்கு ஓடி இருக்கிறோம். அதெல்லாம் அங்க எண்ண மாட்டார் ஆண்டவர். கர்த்தருக்காக என்ன செஞ்சா அதை தான் எண்ணி வச்சிருப்பார். හැමදාම ඔය ආලේ අපි ඇවිදිනවා. නමුත් කැම්ප් එකට ගිහලා සුභාරංචිය කී දෙනෙක්ට කිව්වද? ඒක තමයි அவனவனுடைய கிரிக்கு தக்கதான பதிலோடு நான் மறுபடியும் வருகும் பொழுது வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். එකිනෙකාගේ ක්‍රියාවේ හැටියට උන්ට ප්‍රතිඵල දෙන්න පිණිස මම නැවත වතාවක් පැමිණෙමි කියා උන්වහන්සේ ලියා තිබෙනවා. 2-3 வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்கா தேசத்தில் இப்படி ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. වසර 2-3කට කලින් මෙවැනි සංගණනයක් සිදු වුණා ඇමරිකා දේශයේ. ஒரு மனுஷன் அவனுடைய 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரத்தை ஒவ்வொன்றுக்கும் செலவழிக்கிறாங்க. මිනිස්සෙක් තමාගේ පැය 24 තුල මොන දේවල් වලට ඔහුගේ කාලය වැය කරනවා. எல்லாம் கணக்கு போட்டு பெர்சன்டேஜ், அதாவது வீதாசாரம் போட்டு வைத்தாங்க. ප්‍රතිශතයක් හැටියට සියලු දේම සංගණනය කළා. கடவுளுக்கு செலவழிக்கிற நேரம் எவ்வளவு தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ උන් වැය කරන කාලය කුමක්ද? 0.5 අර පැය භාගයයි. 0.5 0.5. அவ்வளவுதான் ஆண்டவருக்கு. மற்றதெல்லாம் நமக்கு. ඊට එච්චරයි දෙවනවා. අනිත් ඔක්කොම අපිට. அந்த நமக்குள்ளதுல முக்காவாசி பிசாசுக்கு. ඒ අපට කියලා තිබෙන එකෙන් තුන් කාලක්ම යක්ෂයාට. இன்றையில இருந்து நாங்க கணக்கு போட பார்ப்போம். கர்த்தருக்காக நான் நாட்களை எண்ண போகிறேன். எத்தனை நாட்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், எத்தனை மணித்தியாலம் ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக நான் என்ன செய்தேன், அதுதான் என் மிச்சம். අද සිට අපි අපගේ ගණන් දවස් ගණන් කරන්න බැලන අපි ස්වාමින් වහන්සේලා කුමක්ද කළේ, කුමක්ද කරන්නට යන්නේ කියන එක. பணம், பொருள், செல்வாக்கு, ஞானம் எல்லாம் அழிந்து மாயமாய் போய் கர்த்தருக்காக நாங்க செய்றோமே, அதுதான் என் மிச்சம். මුදල් බාණ්ඩ මේවා සියලු දේම අපට තිබෙන සියලු දේම පහ වෙලා යයි. නමුත් ස්වාමින් වහන්සේලා කරන දේ පමණයි ඉතිරි වන්නේ. சீக்கிரமாய் பார்ப்போம். අපි ඉක්මනට බලමු. மத்தேயு 6 அதிகாரம் 20 வசனம். මතේ සුභාරංචි පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි වගන්තිය අපි බලමු. නමුත් ස්වර්ගයේ නුඹලාට වස්තු රැස් කරන තබා ගනිල්ලා. එහිදී කාවෝවත් මලකඩවත් ඒවා නාස්ති නොකරති. සොරු උමං කැන සොරා නොගනති. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கிடைக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. ස්වර්ග රාජ්‍යයේ වස්තු රැස් කරන්න. என்ன பொக்கிஷமாம்? කුමක්ද ඒ වස්තුව? எங்களுடைய நாட்களை எண்ணி கர்த்தருக்காக ஜீவித்து, கர்த்தருக்காக சேவை செய்து, அவருடைய மகிமைக்காக ஜீவிக்கிற நாட்கள் தான் எங்களுக்கு பொக்கிஷமாக අපගේ කාලේ
දින ගණන් කරලා ස්වාමින් වහන්සේ උදෙසා කරන්නා වූ දේ තමයි වස්තුවක් ලෙස எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. එපිස පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි වගන්තිය. நாட்கள் பொல்லாத வேளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். කාලේ නපුරු බැවින් ප්‍රස්තාව අල්ලා ගනිල්ලා. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, நாட்கள் பொல்லாததா இருக்கு. ළඟින් එක්කිනාට කියන්න කාලේ නපුරු. பிசாசு யாரை விழுங்கலாம் வஞ்சிக்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். යක්ෂයාව ගිලගම්දෝ කියා ඔබ මොබ යමින් கர்த்தர் සිටිනවා. உங்களையும் என்னையும் நேசிக்கிறபடியால் கர்த்தர் உபதேசங்களை கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ස්වාමින් වහන්සේ ඔබට මට ප්‍රේම කරන නිසා උන්වහන්සේ අනුශාසනා දීලා අපව එයින් බේරා ගන්නට සූදානමින් සිටිනවා. கடைசியாக අවසාන වශයෙන් ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைகிறது. රෝම 13 11 වෙනි වගන්තියේ ලියා තිබෙන ආකාරයට තවද කාලය දැන එනම් දැන් නුඹලා නින්දෙන් පිබිද සිටින්ට හරි වේලාවයි දැන එසේ කරපල්ලා. මක් නිසාද අපි අදහගත් කාලයේදී තිබුණාට වඩා දැන් ගැලවීම අපට ලංව තිබේ. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் எப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. ரட்சிப்பு சமீபமாய் இருக்குதா? අපේ ගැලවීම ලංව තිබෙනවා. எதிலிருந்து எழுந்திருக்கணுமா? කෝකෙන්ද අපි නැගී සිටින්නේ? நாட்களிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். පුටුවෙන් නැගී සිටින්නද? நாட்களிலிருந்து எழுந்திருக்க வேண்டிய நேரம் ஆயிருச்சு. පුටුවෙන් නැගී සිටින්නට ඕන වෙලාව පැමිණියාද? நித்திரையை விட்டு எழுந்திருங்கள். නින්දෙන් නැගිට ஆவிக்குரிய සිටින්න. நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய நாட்கள் சமீபமாய் கொண்டிருக்கிறது. ආත්මික නින්දෙන් පිබිදෙන්නට ඕන කාලය සමීප වෙලායි තිබෙන්නේ. நாட்களை என்ன எங்களுக்கு கற்றுத்தாரும். දින ගණන් කරන්නට අපට උගන්වන්න. இன்றிலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை குறித்து ஜாக்கிரதையாய் இருப்போம். அதி சீக்கிரத்தில் இயேசு மத்தியாகத்தில் வருகிறார். අද සිට අපි කාලය ගණන් කරන්නට ඉගෙන ගමු. මක් නිසාද යේසුස් වහන්සේගේ ශීඝ්‍ර පැමිණීම මැද ආකාශයේ இனிமேல் සිදුවන්නට. உலகத்துக்கும் உலக இன்பங்களுக்கும் உலக காரியங்களுக்கும் செலவழிக்க எங்களுக்கு நேரம் கிடையாது. We have no time. இனிமேல் நேரம் இல்லை. ලෝකයේ ආශාවලටත් කාලය වැය කරන්නට අපිට කාලයක් නෑ දැන්. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். කාලය ප්‍රයෝජනයට ගන්න. நீங்களும் நானும் அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே உட்பிரவேசிக்க வேண்டும். මමයි ඔබයි ස්වාමින් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුළු වන්නට ඕන. அதுதான் எங்களுடைய ஆதாங்கம். ඒ තමයි අපගේ කැමැත්ත. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමින් වහන්සේට